ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி 2 in 1 வடகறி முட்டைக்கறி 2 குழம்பும் ஒரே குழம்புல வச்சு செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. நம்ம வடகறி நிறைய எண்ணெய் சேர்த்துது தான், எண்ணெயில் பொரிச்சு போட்டு தான் செய்வோம். இப்போ அது இல்லாமல், எண்ணெயே இல்லாமல் நம்ம இப்போ இதை செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சு நான் கழுவி வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு, 4 மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பட்டை துண்டு, கொஞ்சம் ஒரு 3 கிராம்பு, ஏலக்காய் வேண்டாம், இதையும் போட்டு இது நல்லா நைஸாக அரைக்கணும். அப்படிங்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சோம்னா நைஸாக இருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதே போலவே நம்ம இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா பருப்பையும் அரைச்சி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பெரிய வெங்காயம் நான் நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது பாருங்கள், அந்த இருக்குது. ஒரே ஒரு தக்காளி. இப்போ தக்காளி சீசன் இல்லாதனால ரொம்ப அதிகமாக 120, 130ன்னு விற்கிது. அதனால நான் ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். நம்ம தக்காளி நல்லா கிடைக்கிறப்போ நம்ம 4-5 தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 5 முட்டை, இதில் 5 முட்டை இதில் உடச்சி ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு, முட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை 4ஆக கீறிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இதோடு சேர்த்துடலாம். மிளகாத்தூள் போட வேண்டாம், ஏன்னா நம்ம குழம்புல தான் போட போகிறோம். இல்லை உங்களுக்கு காரம் இது முட்டையில் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகாவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம், அதை நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் குழம்புக்கும் இந்த பருப்பு இந்த கலவைக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்குன்னா நிறைய பிடிக்குன்னா நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது அரைச்சி வச்சாச்சு, இது கலந்து வச்சாச்சு. இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு கடுகு, இதை போட்டு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததும் இதில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க, அந்த சாப் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனை, வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டு வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் நல்லா லைட்டாக வெங்காயம் செவந்த உடனே நான் 2.5 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன். 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4 ஸ்பூனு தனியா மல்லித்தூள், அதை போட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிடலாம். வதக்கிட்டு இது கூடவே பூண்டு பல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, தக்காளி அதையும் போட்டு வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றலாம். நான் அந்த வதக்கிறது எல்லாம் உங்களுக்கு ரிக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, அதனால் புளியை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விடுங்க. வச்சு இது கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு தவா ஒன்று அடுப்பில் வச்சுருங்க. ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் எண்ணெயை தடவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவை, முட்டை பருப்பு கலவை இருக்குல்ல, அதை எடுத்து நமக்கு கொஞ்சம் நமக்கு முட்டைக்கறி, நமக்கு வடகறி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அங்கே ஒரு தவாவில் அந்த அடையாக ஊற்றிக்கலாம். அந்த மாவை, மீதி இருக்க மாவை சுற்றி எண்ணெய் விட்டு திருப்பி விட்டு அதை நல்லா வெந்ததுக்கு போகிறோம். நம்ம சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு பெருசாக போடணுமா சின்னதாக போடணுமா எப்படி போடணுமோ அதை போட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு, இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு எல்லா மாவையும் இதே போலவே சுற்றி எடுத்துக்கோங்க. அடையாக ஊற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு குழம்பு நல்லா கொதிக்குது, அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இதை கீரி எடுத்து வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அதை இறக்கிட்டு இட்லி பாத்திரத்தில்
ஒரு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அதுலேயே ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அந்த பாத்திரம் வந்து தண்ணி கொதிக்கிறப்போ ஆடுங்கிறதுக்காக அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வெயிட்டுக்காக தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு போட்டுட்டு அது வேக விட்டு அதுக்கு வெந்துருச்சா அப்படியே ஆவியில் வச்சு மூடி வச்சுருங்க. அது வெந்துருச்சான்னு கத்தியில் குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற விட்டுட்டு இந்த குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் விட்டு அரைச்சி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி கொதிக்கணும். தேங்காய் விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிக்கணும். இப்போ இது வந்து ஆறிடுச்சு. இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம், துண்டு போட்டுக்கலாம். இதை எடுத்து துண்டு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இது ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு. நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, பருப்பு சோறு, ஒயிட் ரைஸ் எல்லா வகையான சாப்பாடுக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வடகறிக்கு நிறைய எண்ணெய் விட்டு செலவு பண்ணுவோம். இது எண்ணெயே இல்லாமல் நம்ம செய்கிற வடகறி. இப்போ வந்து அதை ஊற வச்சுருங்க. அந்த பாதி குழம்பு எடுத்துக்கோங்க. குழம்ப 2ஆக பிரித்து ஒரு குண்டானில் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இந்த வடகறியை ஊற வச்சுருங்க. இப்போ கீறி வச்ச அந்த அடை முட்டையை இப்போ மீதி இருக்க குழம்புல போட்டுருங்க. போட்டு இது ரெண்டுமே நல்லா ஊறிட்டுருக்கோம். ஊறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது இப்படி ஊற வச்சும் சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு இது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.